தமிழ்நாடு சந்திக்க இருக்கும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து இன்னைக்கு அது தவிடுபடியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், அதோடைய விளக்கத்தை சொல்கிறேன். அரசியலில் நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணம் இன்றைக்கி நடந்திருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, போன மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்கட்சியை ஆளுங்கட்சி எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு எதிரி கட்சியாக தான் பார்ப்பாங்க. எதிர்கட்சியை தாண்டி எதிரி கட்சியாக தான் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சூப்பராக சொல்லணும்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவரை பார்த்து சிரிச்சாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக முதல்வர் நாற்காலியிலிருந்து அந்த முதல்வர் கீழே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். ஸோ இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இன்னும் எத்தனையோ ஊர்களில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சண்டை ஓட்டு நாரி போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதல்வராக பதவியேற்ற மறுநாளே எம்எல்ஏவை பதவியேற்ற அன்னைக்கே திமுகவுடைய தலைவர், முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர்களுடைய வீட்டுக்கே போய் இன்னைக்கு முதல்வர் போய் அவங்க வீட்டில் போய் சந்தித்து ஆசி பெற்று மாறி மாறி பொன்னாடைகள் அணிவச்சு கட்டி தலவி பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை வணக்கம் போடலை அப்படின்ற ஒரு செய்தி தீயா பரவச்சு அதுக்கு பல விமர்சனங்களும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஏற்கனவே இருந்த யாரை வச்சு அரசியல் நடத்தினாரோ, யாரை விமர்சனம் பண்ணி இன்னைக்கு அரியணையில் உட்காந்துருக்காரோ அவருடைய வீட்டுக்கே போய் சந்தித்து வாழ்த்துக்கள் வாங்கிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, உண்மையிலேயே பெரிய விஷயம். ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டு கோட்டை, 70 ஆண்டு சிம்மாசனம் திமுக அப்படிங்கிறது. அந்த மாதிரி சிம்மாசனத்தை ஓரங்கட்டி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. முதல்வர், சிட்டிங் முதல்வராக இருந்தவர், கொளத்தூர் தொகுதியில் இருந்தவரை தோற்கடிக்க வச்சிருக்காங்க தாவேகாவுடைய சாதாரண அடிமட்ட தொண்டர். ஸோ இப்படிலாம் பார்க்குற போது திமுக காரங்களுக்கு தாவேகா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்திருக்கும். முன்னாடி இந்த சூழ்நிலை வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இருக்கிறாரு. ஸோ அது மட்டுமா இருந்திருக்கும். இதே மாதிரி 108 தொகுதிகளில் மிகப்பெரிய ஜாம்பவான்களை தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க இந்த சாதாரண எம்எல்ஏக்கள் எல்லாமே. தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை நிறையா பேர், கிட்டத்தட்ட 90 பேருக்கு நெருக்கி சாமானிய மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு திமுகவுடைய கோட்டையை இல்லை அதிமுகவுடைய கோட்டையை தான் தகர்த்து எம்எல்ஏவாக இருப்பாங்க. அப்போ அந்த தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இங்கே வருவாங்கல்ல, அப்போது நம்ம பார்த்துக்கலாம், இல்லைன்னா தாவேகா தொண்டர்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இருக்கிறாது. ஏன்னா முதலமைச்சர் விஜய்டா ஜெயிச்ச உடனே அடுத்து எங்கடா போனார்? நம்ம தலைவர் வீட்டுக்கு போனார்டா. விடுங்கடா, நம்ம தலைவரே கட்டி தலைவியை அனுப்பி வச்சிருக்கிறாரா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியான பூங்காவாக தமிழ்நாடு இனிமேல் வருங்காலங்களில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரோ, அதே மாதிரி வைகோ அவர்களை போய் சந்திச்சிருக்கிறார், மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களை. ஸோ அவங்களுடைய வீட்டில் இதே மாதிரி ஆரத்தல்வி வரவேற்றிருக்கிறாங்க. நேற்று வீரமணி அவர்களுடைய இல்லத்தில் போய் சந்திச்சார். ஸோ இது மாதிரி சம்பவங்களை நம்ம பார்க்குற போது உண்மையிலேயே நல்ல ஒரு அரசியலாக இருக்கியா, தரமான ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கானியா அப்படின்ற ஒரு பெருமையோட தலை நிமிர்ந்து செல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.